ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு நிரந்தர வார்த்தைப்பாடு ஏற்க இருக்கின்ற அன்பார்ந்த சகோதரிகள் மரிய கௌசல்யா, டொமினிக் சாவியோ ஜென்சி, கேத்ரின் தாமஸ், மதுமலர் ஆலிஸ், மேரி பெட்ஜார்ட், சல்பினா, ஸ்டெஃபி பென்சி, ஃபாத்திமா சூரியகலா என்னும் சகோதரிகளே, FSPM Franciscan Sisters of Presentation of Mary சபையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரிகளே, முக்கியமாக மதர் ஃபபீல் இன்னட் அவர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து இன்றைக்கு இந்த பலியை ஒப்பு கொடுப்பதில் இந்த சகோதரிகளின் நிரந்தர வார்த்தை பாட்டுக்கு சாட்சியாக துணையாக இருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கின்றேன். நம்முடைய அழைப்பு இறைவனிடமிருந்துதான். ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாகிறது. பல ஆண்டுகள் குருமடத்திலிருந்து நான் சொல்லுவேன், ஒவ்வொரு அழைத்தலுக்கும் 3 நிலைகள். டிவைன் இனிஷியேட்டிவ், கடவுளிடமிருந்து; ஹியூமன் ரெஸ்பான்ஸ், மனிதர்களுடைய பதில்; திரு அவையின் அங்கீகாரம், எக்லெசியாஸ்டிக்கல் அப்ரபேஷன், உங்களை பொறுத்த மட்டில் சபையின் முறையான தலைவர்களின், பயிற்சி அளித்தவர்களின் அங்கீகாரம், அப்ரூவல். இவை 3ம் இணைந்துதான் அந்த அழைப்பு ஒரு தனி வடிவம் பெறுகிறது என்று நினைக்கிறேன். பவுல் சொன்னார், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15, தாயின் வயிற்றிலேயே என்னை தனக்கென ஒதுக்கி வைத்தார் என்று. இந்த அருமையான 7 சகோதரிகளையும் தாயின் வயிற்றிலேயே தந்தை கடவுள் ஒதுக்கி வைத்தார். யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம் 15-16, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று. மகன் ஆண்டவர் இயேசு உங்கள் மணவாளன், அவர்தான் உங்களை விரும்பி தேர்ந்து கொண்டார். பல நேரங்களிலே பலர் அத்தோடு நிறுத்தி விடுவார்கள். எதற்காக? நீங்கள் மிகுந்த கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேர்ந்து கொண்டவர் அவர்தான். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மகன் தந்தையோடு இரவு முழுவதும் ஜெபத்தில் செலவழித்து விட்டு மகனும் தந்தையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து பிறகுதான் திருத்தூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தந்தையும் மகனும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாலும் சரி, மகன் தாமே விரும்பி உங்களை தேர்ந்தெடுத்தாலும் சரி, தந்தை கடவுள் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் சரி, ஒன்று மட்டும் தெளிவாகிறது, நீங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், ஏன் முதல் வார்த்தைப்பாடே நிரந்தர வார்த்தைப்பாடு தான் என்று. யாருமே சொல்வதில்லையே, உங்களுக்கு 2 வருடம் நான் மனைவியாக இருக்கிறேன் அல்லது கணவராக இருக்கிறேன் என்று. எதற்காக டெம்பரரி ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம் என்றால், ஒருவேளை ஏற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப நிரந்தரமாக வாழ முடியாதோ என்று மனம் சலித்து போய்விட்டால் போய்விடுவதற்காக. நீ நிரந்தரமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலும் நீ சரிபட்டு வரமாட்ட என்று சொல்லி அனுப்பிவிடுவதற்காக. அதற்காகத்தான் தற்காலிக வார்த்தைப்பாடு என்றெல்லாம் இருக்கிறது. ஒரு விதத்தில் ஏற்கனவே நீங்கள் நிரந்தரமாக ஆண்டவருக்கு சொந்தமாக்கி விட்டீர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எனக்கு வேண்டும்
என்று ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. You are rooted out of your own family to belong to the family of the Presentation Sisters permanently. உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு விதத்தில் பிடுங்கப்பட்டு இந்த காணிக்கை அன்னை சபை குடும்பத்தில் நீங்கள் நிரந்தரமாக இணைக்கப்படுகின்றீர்கள் இன்றைக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. 756 சகோதரிகளோடு இணைகிறீர்கள். 39 இளந்துறவிகள் இருக்கிறார்கள். 6 பேர் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு 7 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக எல்லாரும் சேர்த்து 756 பேர் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இறைவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும். நம்முடைய தந்தை எம்இபி ஃபாதர் லூயி ராவேல் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இத்தனை ஆண்டுகளின் வளர்ச்சிக்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். 1853 கருமத்தம்பட்டியில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி உதயமாகி இன்றைக்கு பாருங்கள் 173 ஆண்டுகளாக வளர்ந்த வளர்ச்சி. எத்தனையோ அருள் சகோதரிகள், நம்பிக்கையின் சாட்சிகள், பிறர் அன்புக்கு எடுத்துக்காட்டுகள், தங்களையே கரைத்து கொண்ட சகோதரிகளின் வழியிலே நீங்கள் இன்றைக்கு நிரந்தரமாக இணைகின்றீர்கள். இறைவனுக்கு நன்றி கூற நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய இறைவாக்கு பகுதியின் பின்னணியில் இன்றைக்கு உங்களுக்கும் சரி, ஏற்கனவே இந்த சபையில் இணைக்கப்பட்டவர்களுக்கும் சரி, ஏன் அருள் பணியாளர்களான எங்களுக்கும் சரி, பொதுநிலையினருக்கும் சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சற்று சிந்தித்து பார்த்து உங்கள் பணியை, வாழ்வை நிறைவாக தொடங்க நான் இன்றைக்கு அழைக்கிறேன். முதல் வாசகம் எசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து பாருங்கள். 42ஆம் அதிகாரத்தில் கடுமையான வார்த்தைகள். நீங்கள் எல்லாரும் சட்டத்தை கடைபிடிப்பதில்லை, நீங்கள் நெறிகளை பின்பற்றவில்லை, என்னுடைய நெறிகளை பின்பற்ற விரும்பவில்லை, என்னுடைய சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று வருத்தத்தோடு இறைவன் கூறுவதை கேட்டோம். 43ஆம் அதிகாரம் மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிறது. ஒரு விதத்தில் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திருப்பள்ளியில் 2வது நற்கருணை மன்றாட்டில் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் உருகும். ஆண்டவரே, உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று. அன்பார்ந்த 7 சகோதரிகளே, நமக்கு தகுதி இல்லை, பல காலங்களில் நெறிகளை பின்பற்றவில்லை, சட்டங்களை மீறி இருக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் கொண்டு மீண்டும் அழைக்கிறார், நம்முடைய பதிலை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? 43ஆம் அதிகாரத்தில் நினைவுபடுத்துகிறாராம், உன்னை படைத்தவர், உருவாக்கியவர், பாருங்கள், அஞ்சாதே என்று சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், நீர் எனக்கு உரியவள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் இந்நாட்களில் மீண்டும் மீண்டும் இந்த பழைய பாடலை தியானித்து வருகிறேன். ஆண்டவரே, உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் என்று.
இது நாள் வரை எப்படி வாழ்ந்தோமோ, இங்கே இருக்கிற அனைத்து நம்பிக்கையாளர்களே, சகோதரிகளே, உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் என்று நாம் இன்றைக்கு திட்டவட்டமாக அறிக்கையிட வேண்டும். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். அந்த அடியிலே வருகின்ற இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், அது ஒன்றே போதும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம், நீர்தான் மையம். ஒரு சிஸ்டர் மருத்துவ பணியில் இருக்கிறார்கள், மீதி எல்லாரும் ஆசிரியர் பணியிலே இருக்கிறார்கள். பட்டமோ பதவியோ ஏன் பணியே கூட நம்முடைய மையம் இல்லை. We should have the heart of Mary and then only hands of Martha. மரியாவின் இதயம் வேண்டும், இறைவனோடு நேரம் செலவழிக்கின்ற இதயம் வேண்டும். பிறகுதான் மார்த்தாவின் கரங்கள். நம்முடைய கைபேசி மையம் அல்ல, நம்முடைய வாகனங்கள் மையம் அல்ல, நம்முடைய தேவையற்ற உறவுகள் மையம் அல்ல. ஆண்டவரே, நீர்தான் மையம் என்று இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்க இறைவன் உங்களை தூண்ட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நீ எனக்குரியவள் என்ற ஆண்டவருடைய குரலை இன்றைக்கு கேளுங்கள். எத்தனையோ சோதனைகள் வரலாம். அந்த பாடலிலே வருவது போல, 1 கோடி இடர்பகள் எதிர்வந்த போதும் ஆண்டவரே உனக்காக இனி வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு கேட்டோம், நீர்நிலைகள் உன்னை சூழ்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறு உன்னை மூழ்கடிக்காது, தீ சுட்டெரிக்காது, நெருப்பு உன்னை பற்றி எரியச் செய்யாது. பாருங்கள், நீர், நெருப்பு எதுவுமே உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், இருந்தீர், எதிர்காலத்திலும் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்ல வேண்டும். உன் ஆண்டவர் நானே, உன்னை விடுவிப்பவர் நானே. சில சமயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சில நேரத்தில் அப்படி உணர்ந்தது உண்டு. நீங்கள் கூட உணர்ந்திருக்கலாம். இன்னைக்கு முக்கியமான அந்த வார்த்தை பாருங்க, 43:4, You are precious in my eyes and remain honored and I love you. மற்றவங்களுக்கு நம்ம ப்ரெஷியஸோ இல்லை கவலைப்பட வேண்டாம். நீ நம் கண்களில் விலையேற பெற்றவள், மதிப்புக்குரியவள், உன் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய குரலை கேளுங்கள். பாருங்கள், சில பேர் பெத்த பிள்ளைய 1 லட்சத்துக்கு, ஏன் ஒரு சில 1000க்கு கூட வித்துடுறாங்களாம். பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக ஒரு பக்கம், இந்த கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஒரு பிளாட் வாங்கினா கூட ரொம்ப பெருமடிக்கிறாங்க சில பேர். இந்தியா ஃபுல்லாக ஒரு பக்கம் வைக்கிறோம், இன்னொரு பக்கம் இந்த 7 சிஸ்டரில் ஒருத்தவங்க ஒரு பக்கம். ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னை தேர்ந்து கொள்வாராம். அதைத்தான் இன்றைக்கு கேட்டோம். எகிப்து, எத்தியோப்பியா, சேபா நாடுகள், இவற்றையெல்லாம் உனக்காக பணயமாக வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாராம். பாரு, எவ்வளவு மதிப்பு நமக்கு. பாருங்க, நம்முடைய மதிப்பு ஆண்டவரிடமிருந்து. ஆண்டவர் நம்மை மதிக்கிறார், உங்களை மதிக்கிறார், என்னை மதிக்கிறார். பாருங்கள், உன்மேல் அன்பு கோருகிறேன், அஞ்சாதே, உன்னோடு இருக்கிறேன். இப்படித்தான் இன்றைய முதல் வாசகம் முடிந்தது. இதே போதும் எனக்கு. மீண்டும் நானும் இதை கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை மதிக்கின்றீரா? எனக்காக எத்தனையோ நாடுகளையும் பணயம் வைப்பீரா? என்னை தேர்ந்து கொள்வீரா? எல்லா வேதனைகளிலும் சோதனைகளிலும் என்னோடு இருப்பீரா என்று ஆண்டவரை கேட்ட ஆச்சரியத்தில்
மூழ்குகின்றேன் நான். பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், துறவிகளிடம் பேசும்போதெல்லாம் நம்முடைய ஐடென்டிட்டி, தனித்துவம் எதில் இருக்கிறது? துறவிகளை பொறுத்த மட்டில் profession of the evangelical counsels through public vows, நற்செய்தி அறிவுரைகளை பகிரங்க வார்த்தைப்பாடு மூலமாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் முதல் ஐடென்டிட்டி. ஆண்டவரே, உம்மை தேர்ந்து கொள்கிறேன், எனவே திருமணம் வேண்டாம், திருமணத்துக்கு மட்டுமே உரிய அந்த தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்வது. ஆண்டவரே, நீர்தான் எல்லாம், எனவே தான் நான் எளிமையாக கடின உழைப்பில் என்னையே ஈடுபடுத்தி கொள்ள உலக சொத்துக்களுக்கு அந்நியமாக இருக்க விரும்புகிறேன். நீர்தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த உம்மை பின்பற்றி எங்கே அனுப்பப்படுகிறேனோ அங்கே போவேன். என்ன வேலை செய்ய சொல்கிறார்களோ அதை செய்வேன். மன மகிழ்ச்சியோடு submission of my will to the will of my superiors, என்னுடைய விருப்பத்தை முறையான தலைவர்களின் விருப்பத்துக்கு அடக்க வைப்பேன், ஏனென்றால் அவர்களில் உண்மை காண்கிறேன். இதுதான் ஒரு நிலை, முதல் ஐடென்டிட்டி. இன்னொரு ஐடென்டிட்டி, செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட். ஆண்டவரே, என்னுடைய உடையால் மட்டுமல்ல, என்னுடைய ஜெபத்தால், தவத்தால் உலகிலிருந்து அந்நியப்பட்டு நான் உம்மோடு ஒன்றாயிருப்பேன் என்பது. இன்னொன்று முக்கியமானது, சகோதரிகளின் குழும வாழ்வு, அன்பு வாழ்வு. ஒருவேளை அதை அதிகமாக விளக்குவதாகத்தான் இது இருப்பதாக நான் உணர்கிறேன். சிஸ்டராக இருந்து என்ன பிரயோசனம், ஒரு ப்ரீஸ்டாக இருந்து என்ன பிரயோசனம்? சில பேரை பற்றி நான் சொல்லுவேன், எந்த ஃபீலிங்கும் இல்லை, ஏனோ தானோன்னு மூஞ்ச மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டில் நானும் சிஸ்டர், நானும் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. cheerfully loving the community members, sisters and the beneficiaries of our ministry. நம்முடைய அன்புக்குரிய, நம்முடைய பணியை பெறுகின்றவர்களுக்கு, நம்மோடு உடன் இருக்கின்ற சகோதரிகளுக்கு அன்பு காட்டி நாம் வாழ வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். 5 குணங்கள். யூ மஸ்ட் பி merciful, இரக்கம் இருக்கணும். மற்றவர்கள் கண்ணீரை கண்டு உங்கள் உள்ளம் கண்ணீர் வடிக்க வேண்டும். பரிவு, அதுவும் பழைய பைபிளில் புதுசாக பிரிண்ட் பண்ண பைபிளில் இப்படி சேர்த்து போட்டிருக்காங்க, உளப்பூர்வ பரிவு. மனசார இரக்கம் நிறைந்த அருள் சகோதரிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், கைண்ட்னஸ், கைண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். மற்றவங்களை பற்றி எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு இப்போ மீண்டுமாக அன்பான ஒரு சிஸ்டர் என்று நீங்கள் சொல்லும் விதத்திலே வாழணுமா? 2வது குணம். 3வது மனத்தாழ்மை, பி ஹம்பிள். வாட் இஸ் ஹியூமிலிட்டி? மை ஓன் டெஃபினிஷன். ஹியூமிலிட்டி இஸ் த ரெக்கக்னிஷன் we need God, we need others. அடுத்தவங்களை மதிக்கணும். எங்கள் ஃபாதர் ஸ்டான்லி எங்கள் ப்ரொக்ரேட்டராக இருக்கார். அவர் வேலைக்காரங்கள்லாம் பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப சாதாரண வேலை செய்கிறவங்கள கூட அண்ணான்னு தான் கூப்பிடுவார். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரையும் மதிக்கிறார். அதுதான் தாழ்ச்சி. பெரியவர்களை முக்கியமாக மதிப்பது, வயதானவர்களை மதிப்பது. மனத்தாழ்மை பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாய் இருக்க ஏன் வீண் பெருமை அளிக்கிறார்? மனத்தாழ்மை. 5 ட்ரெஸ்ஸு. அடுத்தது பி ஜென்டல், கனிவு. நான் செமினாரில் இங்கே என்னுடைய மாணவர்கள் 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க.
அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு படிக்க தெரியாது, விளையாட தெரியாது, பாட தெரியாது அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் யூ ஆர் ஜென்டில்னு சொல்லலாம் இல்லையா? அப்படியாவது இருங்கப்பா என்று நான் அடிக்கடி சொல்வேன். கனிவு, கடைசியாக பொறுமை. இந்த ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸ் ட்ரெஸ், இந்த கருப்பு வெயிலோட வெள்ளை ட்ரெஸ்ஸோட அடக்க ஒடுக்கமாக அழகாக இருக்குது, உண்மைதான். இன்னைக்கு பவுல் சொன்ன 5 ட்ரெஸ்ஸு பாருங்கள், இதைத்தான் அணிந்து கொள்ள வேண்டுமா? பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. ஒரு பக்கம் மத்தேயுவனுடைய சாயலிலே நற்செய்தி, அது go and preach. இன்னொரு பக்கம் John 9 மாடல் ஆஃப் எவாஞ்சலைசேஷன், யோவான் படி, by your love for one another the world will know that you are my disciples. நீங்கள் ஒன்றாயிருப்பதை வைத்து, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை வைத்து, மக்களுக்கு கனியோடு அன்போடு நடப்பதை வைத்து நீங்கள் என் சீடர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி. ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். தந்தை என்னை அன்பு செய்தார், அதே போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன். பழைய ஏற்பாடு சொன்னது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், தந்தை என்னை நேசித்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன், அவ்வாறே நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மோர் டிமாண்டிங். பாருங்கள், தொடர்ந்து பார்க்கிறோம் எப்படி கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நான் தந்தையை நேசிக்கிறேன். திருச்சபை சட்டம், நாட்டு சட்டம், சபையினுடைய சட்டம், கடவுளுடைய விருப்பம், அதை நிறைவேற்றி நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமா சொல்லுகிறார் பாருங்கள். பிறகுதான் சொல்லுகிறார், நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. Why have you become sisters? Why are you making your perpetual profession? Only to love, love to the extent of dying, only to suffer. அன்றைக்கு பேதுருவிடம் சொன்னார், நீ இளைஞனாய் இருந்தபோது நீ பிரியமான இடத்துக்கு போனாய், வயது முதிரும் போது வேறொருவன் உன்னை கட்டி இழுத்து செல்வான், நீ கைகளை விரித்து கொடுப்பாய். Suffering, every day suffering for the Lord to bring joy in the lives of people. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலையில்தான் உங்களை தேர்ந்து கொண்டேனே. எதற்காக? கனி கொடுக்க. என்ன கனி? அன்பு, அமைதி, நீதி, நேர்மை, உண்மை, இரக்கம், கனி கொடுக்கின்ற இந்த வாழ்வுக்கு இது சுலபமானதா? இல்லை. நம் அன்பு தாய், சபையினுடைய பாதுகாவலி, காணிக்கை அன்னையை உற்று பார்க்கிறோம். அன்றைக்கு கபிரியேல் தூதரிடம் மட்டும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லவில்லை. A series of yeses involving suffering, total gift. இந்த திருப்பலியினூடே இந்த நிரந்தர அர்ப்பணம் நிகழ்கிறது என்றால், அப்பத்தை விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? என்னை விடுவேன், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய நேரம், திறமைகள், உழைப்பு எல்லாவற்றையும் இந்த பிரசன்டேஷன் சபைக்கு அதன் வழியாக தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தர தயாராயிருக்கிறேன் என்ற அர்த்தம். மீண்டும் மீண்டும் சரி என்று சொன்ன அந்த தாய் எத்தனை துன்பங்கள் அடுக்கடுக்காக தளராமல் அந்த தாய், காணிக்கை தாய் உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.